ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இந்த சர்வேக்கு போய்க்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல. வீட்டில் தான் நான் உட்காந்துருக்கோம் அப்படின்ற பட்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சர்வே எடுக்கலாம். அதாவது தாய்மானவர் ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அந்த ஸ்கீம்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து மகளிர் குழுவிட்ட வந்து வேலை கொடுத்துருப்பாங்க அவங்கள கவர்மெண்ட்டில் திருப்பூர் மாவட்டத்தில். ஸோ அவங்க வந்து தூரமாக இருக்கிறனால படித்தவங்கள்ட்ட வந்து அதாவது பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் இப்படி வேலையை மாற்றி விட்டுக்கிறாங்க. அவங்க அவங்க நான் ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு ஆப் போட்டு ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பண்ணித்தர மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க வாங்குகிற சேலரியில் பாதியில் முடிஞ்ச வரைக்கும் இந்த சர்வேக்கான காசை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா நம்ம மகளிர் உதவித்தொகை எப்படி பதிஞ்சோமோ அதே மெத்தடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஃபார்ம் வந்து பயோமெட்ரிக் மிஷின் முதல் மகளிர் உதவித்தொகைக்கு பதிய போனப்போ என்ன டீட்டெயில் கேட்டிருந்தாங்களோ பயோமெட்ரிக் மிஷின் மூலமாக அதே டீட்டெயில் தான் இதில் அந்த ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை அதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தாய்மானவர் ஸ்கீமுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வீட்டில் உட்காந்து கடையில் சும்மா உட்காந்து சேல்ஸ் எதுவும் போகாது பகல் நேரத்தில், அதனால் இந்த வேலையை பண்ணிக்கலாமேன்னு இந்த ஸ்கீமை வாங்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து இந்த இவ்வளோ இந்த ஒரு ஃபார்முக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணுறப்ப வெறும் 300-400 ஃபார்ம் பண்ணோம். உட்காந்து ஒரு இடத்துல அலாட் பண்ணி கவர்மெண்ட் தெரியும் எல்லாருமே போட்டாங்க. இல்லம் தேடி கல்விட்டாங்களே அதுக்கு வந்து காசு வந்து வெறும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்த வேலைக்கான சேலரியே கிடையாது. ஸோ இதுலேயுமே அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உட்காந்து கை செலவுக்கு வழி செலவுக்கு இல்லாட்டியும் பை செலவுக்கு இல்லாட்டியும் கை செலவுக்கு ஆகிக்கணுன்ற மாதிரி தான் அதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கூடால பார்த்திங்கன்னா இந்த மைவி3யை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசினவங்க எல்லாருமே காணா. ஆல்ரெடி நிறையா எல்லாருமே சங்கட்டத்தில் இருக்காங்க. எதுக்கு மேற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி தகவலை பகிர்ந்துட்டு திருப்பி அதுக்கான அட்ரஸே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. வரவும் மாட்டேன்றீங்க, பேசவும் மாட்டேன்றீங்க. எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க நம்பிக்கை கொடுத்து பார்க்குறப்ப உண்மையான தகவலாக இருந்தால் மட்டும் பகிர்ந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை ஓட்ட முடியும். நிம்மதியான லைஃப் ஓட்டுறது 2வது பட்சம். கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வழிகளை வந்து கையாண்டுக்கிட்டு இருப்போம். அதில் வந்து இது வந்து மன திருப்திக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ என்னமோ, ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அது வரல. அப்படி திருப்பி அந்த நம்பிக்கையான வீடியோ வரலன்றப்ப அப்போ இவங்களும் போய் தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் வர வைக்குது. தயவு செய்து போடுறவங்க உண்மையான தகவலை மட்டும் பகிர்ந்து போடுங்க. எதுக்கோ ரீசன்காண்டி எல்லாத்தையும் பாப்புலர் ஆனதுக்காண்டி போடாதீங்க. அது எல்லாத்தையுமே மனசை சங்கடப்படுத்துது. நான் வந்து வந்துருமே அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நான் எதுவுமே நம்பிக்கை கொடுக்கல. வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கூட சொல்லுங்கள். வந்துரும்னு உறுதி அளிச்சுட்டு கடைசியில் ஆளை இல்லாமல் போயிடுறீங்க. யூடியூப்பில் திருப்பி அதுக்கப்புறம் வீடியோ போடுற மாட்டேன்றீங்க. அதுக்காண்டி தான் எம்டி. அதனால தான் நம்ம வந்து எதையுமே எம்டி சார் ஒரு வீடியோ வெளியிடாமல் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னது. பார்ப்போம், என்றைக்கு யாராலும் ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அது கூடால வந்து எப்போயுமே நம்ம வேலையை விட்டுறாதீங்க. அதாவது நம்மளுக்கான உழைப்புக்கான வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வருமானம் வந்து வருமானம் தான் நம்மளுக்கு வழிகாட்டும். வேறு எதையுமே நம்பக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கும், சுச்சுவேஷனில் வந்திருப்போம் எல்லாருமே. நானுமே இப்போ எனக்கு முடிஞ்ச சின்ன வேலையை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக என்னோடய பாப்பா பெருசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வேலைக்கு கிளம்பிடுவேன் நான். ஏன்னா அந்த கடையில் அந்தளவுக்கு எனக்கு லாபமோ ப்ராஃபிட்டோ கிடைக்காது. ஸோ ஒரு ரன் பண்ணணும் அப்படின்றக்காண்டி உட்காந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல்.